அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அரசு துறையிலிருந்து அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். எல்லாருமே வீடியோவில் தெளிவாக தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. சத்துணவு துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சத்துணவு துறை வேலையை பொறுத்த வரைக்கும் ஒன்லி பெண்களுக்கு மட்டுமே இந்த வேலைவாய்ப்பு இந்த தடவை வழங்க போகிறதாகவும் தகவல் கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ இந்த வேலைவாய்ப்பு எவ்வளவு வேக்கன்சி வந்திருக்கு, ஸோ இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி எவ்வளவு எலிஜிபிலிட்டி, அதாவது எலிஜிபிலிட்டி மீன்ஸ் எவ்வளவு வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் அப்ளை பண்ண முடியும், சேலரி இவ்வளோ கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க, இது எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன வேக்கன்சிக்கு, அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சத்துணவு அமைப்பாளர், சமையல் உதவியாளர்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த தடவையும் அதே போஸ்டிங் கொடுக்குறாங்களா, இல்லை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்களா வேக்கன்சி, இல்லை போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்களா, அதை பற்றின்றத தெளிவாகவும் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் நமது வீடியோவை பார்க்குறீங்க, நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய அரசு துறை வேலைவாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கான அரசு துறை வேலைவாய்ப்பு என்ன, நோட்டிஃபிகேஷன் என்ன, அப்டேட் என்னன்றதை தெளிவாக துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ நான் கிட்டத்தட்ட நம்ம சேனலில் நம்ம ஃபேமிலி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 27,000 பேர் இருக்கீங்க இல்லையா. ஸோ இந்த 27,000 பேருக்கும் நம்ம அப்டேட் கொடுத்ததுனால எல்லாருமே ஒரு பயனடைகிறீங்க இல்லையா. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் 5 பேருக்காவது, ஓகேங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு 5 பேருக்காவது நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இதுதான். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா சத்துணவு அமைப்பாளர் வேலைவாய்ப்பு, கல்வி தகுதி என்ன, சம்பள விவரம் என்ன, ஸோ இது எல்லா தகவலுமே இதில் தெளிவாக பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு சத்துணவு மையங்களில் உள்ள சத்துணவு அமைப்பாளர் வேலை மற்றும் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட மாவட்டங்களில் ஒப்பந்த அடிப்படையிலோ அல்லது நிரந்தர அடிப்படையிலோ சில சத்துணவு மைய வேலைக்கான அறிவிப்பு அவ்வப்பொழுது வெளியாகும். அதன் காரணமாக இந்த பக்கத்தில் சத்துணவுத்துறை வேலைக்கான குறித்து தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது, தெளிவாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது என்னென்னன்றதை தெளிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா சத்துணவுத்துறை வேலைவாய்ப்புக்கான சத்துணவுத்துறையிலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான வந்திருக்குது. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த வேலைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சத்துணவு அமைப்பாளர், சமையல் உதவியாளர்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 3 விதமான போஸ்டிங் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த சத்துணவத்தில் வேணால், எந்த சத்துணவு மையங்களில் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம செலக்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ எப்படி நீங்கள் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு மார்க் போட்டு கண்டிப்பாக அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இந்த சத்துணவுத்துறை வேலைக்கு என்ன படிச்சிருக்கணும், ஸோ எவ்வளோ படிச்சிருந்தா இந்த வேலை கிடைக்கும். ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன், பிஜி முடிச்சிருக்கேன், ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷன் நான் அப்ளை பண்ணலாமா, எனக்கு சீக்கிரமாக கிடைக்குமா, ஸோ எனக்கு முன்னுரிமை கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இதோட குவாலிஃபிகேஷனை மினிமம் 8வது படித்து பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் தான். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா. இப்பணிக்கு விண்ணப்ப பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பழங்குடியினர் வகுப்பை சார்ந்தவர்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு டைம் படிக்கிறேன். இப்பணிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு பொது பிரிவினர், அதாவது இபிசி, எம்பிசி இவங்க எல்லாருமே இவங்களும் தாழ்த்தப்பட்டோர், ஓகேங்களா, இவங்களுமே 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பழங்குடியினர் வகுப்பை சார்ந்தவர்கள் 8ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே தான், ஃபெயில் ஆகியிருந்தாலும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலான்றதை தெளிவாக துல்லியமாக சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா
நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் சேலரியே வந்து 7,500லேருந்து தான் நமக்கு வந்து சேலரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து 24,000 வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க. உடனே 24,000 அந்த மாரி குடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து போகும்போது ஒரு 3,000, 4,000 இந்த மாரி தான் சேலரி குடுப்பாங்க. ஸோ போக போக வருஷம் வந்து 1 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேலரி வந்து இன்கிரிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது பேஸ் பண்ணி தான் இது வந்து சேலரி வந்து குடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதேமாரி இந்த சத்துணவுத்துறை வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பணிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிற பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க முழுக்க பெண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். ஸோ உங்க வீட்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸு அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கான வேலைவாய்ப்பு தான். ஆண்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க. பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வேக்கன்சி இருந்ததுன்னா கண்டிப்பா குடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மள எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது நெறைய பேருக்கு வந்து சந்தேகமாவே இருக்கு இல்லையா? ஸோ எப்படி செலக்ட் பண்ணுவாங்க நம்மள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் நேர்காணல், ச சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள். ஓகேங்களா? டைரக்ட்டா உங்கள இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அந்த இன்டர்வியூல நீங்க எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ, அதையும் உங்க டாக்குமெண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட மார்க் போட்டு, ஸோ அது 2லயும் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ, அதில டாப் மார்க் யார் வராங்களோ, அவங்கள வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த வேலைக்கு எடுக்க போறதாவும் தகவல் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது, கிடையாது, கிடையாது. தெளிவா சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா எந்த விதமான கட்டணமும் கிடையாது. ஃப்ரீயாவே வந்து அப்ளை பண்ணிக்கலான்றத தெளிவா சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ விண்ணப்பிக்கும் முறைன்றத தெளிவா குடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க எப்படி அப்ளை பண்ணணுன்றத. உங்கள் மாவட்ட சத்துணவு துறை வேலைக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியாகியவுடன், உங்கள் மாவட்ட அதிகாரப்பூர்வ இணைய பக்கத்தின் மூலம் விண்ணப்பத்தை முதலில் பெற்றுக்கொள்ளுங்கள். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும் இல்லையா? அந்த வெப்சைட்ல வந்து நீங்க வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நீங்க வந்து எடுத்துக்கணும். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து அடுத்ததா வந்து தமிழக சத்துணவுத்துறை வேலைக்கான விண்ணப்பத்தை டவுன்லோட் செய்த பிறகு, அதனை ஜெராக்ஸ் எடுத்துக் கொள்ளுங்கள். அதாவது நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஜெராக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அது ஜெராக்ஸ் கொண்டு போகும்போது நீங்க அதில என்னென்ன கேட்டிருக்காங்களோ, அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, சரியாவும், உண்மையாவும் வந்து அதில ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அத வந்து தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதேமாரி ஃபில் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு தெளிவா அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு டேட்டுக்கு முன்னாடி ஓகேங்களா? குளோசிங் டேட்டுக்கு முன்னாடி நீங்க வந்து அனுப்பணுன்றதையும் தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் நேர்முக தேர்வுக்கான அழைப்பு விடப்படும். நேர்முக தேர்வில் வெற்றி பெறும் நபர்களுக்கு வேலை வழங்கப்படும். இதுதான் பார்த்தீங்கன்னா, அப்டேட்டா நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது இப்படி தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணணும், ஸோ என்னைக்கு டேட்டுக்குள்ள இது குடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவா கொடுக்கலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போவே பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம் ஆகப்போகுது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தா இருக்கிறதுனால, இந்த சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர் இந்த 3 விதமான அப்ளிகேஷன் ஃபார்மே தனியாவே குடுத்துருக்காங்க. ஸோ அத டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அத வந்து அப்ளை வீடியோ வேணும்னா சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்து அப்ளை பண்ணிட்டு, என்ன டேட்டுக்குள்ள நான் அப்ளை ப வி அ அதாவது அந்த அப்ளை பண்ணிட்டு எந்த டேட்டுக்குள்ள நம்ம வந்து கொடுக்கணுன்றத தெளிவா வந்து நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? கண்டிப்பா எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்ளை வீடியோ வேணும்னா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே நான் WhatsAppல ஷேர் பண்றேன். ஸோ இதுதான் நான் பார்த்தீங்கன்னா, அப்டேட்டா எல்லாருக்கும் குடுக்குறது. ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ரெக்வெஸ்ட்டா கேட்குறேன். ஒன்ஸ் அகைன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு நமது வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும். அத கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ல போடுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. மறக்காம ஒரு 5 பேருக்காவது நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ரெக்வெஸ்ட்டா கேட்குறேன். தேங்க் யூ, வெல்கம். அடுத்த வீடியோல மறக்காம சந்திக்கலாம். அடுத்தடுத்த வீடியோ என்னெல்லாம் போடலாம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ முழுமையா பார்த்த அனைவருக்கும் என்னோட நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க் யூ.